Dear students, 12th business maxல differential equation பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. இப்போ இந்த கிளாஸில் வந்து எக்ஸாம்பிள் 4.19 பார்க்க போகிறோம் சரிங்களா. எக்ஸாம் சம் பார்க்க போகிறோம். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the marginal revenue y of output q is given by the equation அப்படின்னு கொடுத்துருக்கான். marginal revenue y of output வந்து q அப்படின்னு கொடுத்துருக்கான் சரிங்களா. output வந்து q அப்படின்னு கொடுத்துருக்கான். given by the equation dy by dq equal to q square plus 3y square by 2qy. find the total revenue function கேட்டிருக்காங்க. when output is 1 unit, output கொடுத்துருக்கான் லாஸ்ட்டில் output is 1 units and revenue is 5 அப்படின்னு கொடுத்துருக்கான். output வந்து என்ன கொடுத்துருக்கான் 1 அப்படின்னு கொடுத்துருக்கான். revenue வந்து is 5 அப்படின்னு கொடுத்துருக்கான் சரிங்களா. ஓகே, நான் பாருங்கள் என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், மார்ஜினல் ரெவென்யூ எடுத்துக்க போகிறேன். given marginal revenue equal to q square plus 3y square by 2qy. ஓகேங்களா. mr அப்படின்னு கொடுத்தோம்னா மார்ஜினல் ரெவென்யூ என்ன பண்ணுங்க, கொடுத்துருக்கிறது வந்து டிஃப்ரென்ஷியல் பண்ணுறது தான். அதாவது ஃபங்க்ஷன் அதில் கொடுத்துருக்கான், ஒயில் கொடுத்துருக்கான். அப்போ dy by dq equal to q square plus 3y square by 2qy. ஓகேங்களா. இது எதில் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். எப்படி ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா பவர் வந்து ஈக்குவலாக இருக்கணும். பாருங்கள், இங்கே 2 இங்கே 2, இது 1 + 1 இது 2, அப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்குங்களா. திஸ் இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். ஓகேங்களா. இதுவும் 2 இங்கேயும் 2, 1 + 1 இதுவும் 2 அப்படின்னு ஆச்சு. அப்போ திஸ் இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன், அப்படி கொடுத்தா எக்ஸில் இதில் கொடுத்தாங்களா y = vx அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்கே என்ன கொடுத்துருக்கான், அவுட்புட் q அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ என்ன பண்ணுறோம், y = vq அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். அப்போ என்ன பண்ண போகிறேன், டிஃப்ரென்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு q. ஓகேங்களா. q தான் டிஃப்ரென்ஷியல் பண்ண போகிறேன். அப்போ dy by dq equal to சரிங்களா, v வச்சுட்டு q பண்ணும்போது uv ஃபார்முலா, q பண்ணும்போது 1 ப்ளஸ் q வச்சுட்டு v பண்ணும்போது dv by dq. ஓகேங்களா. அப்போ dy by dq equal to v plus q into dv by dq. ஓகேங்களா. அப்போ dy by dq பதிலாக நான் என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறேன் அப்படின்னா v plus q into dv by dq அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. இப்போ சப்ஸ்டிட் பண்ணியிருந்தான் அப்படின்னா v plus q into dv by dq equal to q square. சரிங்களா. நான் என்ன பண்ண போகிறேன், v = y = vq. அப்போ yங்கிற இடத்துல சப்ஸ்டிட் பண்ண அந்த q ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறேங்க. ப்ளஸ் 3 y ஸ்கொயர், y = vq. இதை ஸ்கொயர் பண்ண என்ன வருங்க, v ஸ்கொயர் q ஸ்கொயர் அப்படின்னு வருங்களா. பை 2q, yக்கு பதிலாக vq. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன், q ஸ்கொயர் ப்ளஸ் 3v ஸ்கொயர் q ஸ்கொயர் பை 2 மல்டிப்ளை பண்ணிக்கிறேங்க. அப்போ 2v q ஸ்கொயர், q இன்ட்டு q ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டேங்க. சரிங்களா. இப்போ பாருங்கள், இதில் காமனாக q ஸ்கொயர் இருக்கா, வெளியில் எடுத்துட்டேன். அப்போ q ஸ்கொயர் வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா வெளியில் போயிடுச்சுன்னா 1 + 3v ஸ்கொயர் பை இங்கே q ஸ்கொயர் வெளியில் போயிடுச்சு அப்படின்னா மீது என்ன இருக்குங்க, 2v அப்படின்னு இருக்குங்களா. அப்போ q ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ இந்த பக்கம் என்ன இருக்கேன், v plus q into dv by dq equal to 1 + 3v ஸ்கொயர் by 2v. ஓகேங்களா. நான் என்ன பண்ணிக்கிறேன், q into dv by dq equal to 1 + 3v ஸ்கொயர் by 2v. ஓகேங்களா. இந்த ப்ளஸ் v ஈக்குவலுக்கு அந்த போச்சுன்னா -v. ஓகேங்களா. இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறேன். அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன வரும், ஆன்சர் பார்க்க போகிறோம். பாருங்கள், கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறேன். அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 1 + 3v ஸ்கொயர் 2v into v 2v ஸ்கொயர். ஓகேங்களா. அப்படியே கிராஸ் மல்டிபிள் 2v into v 2v ஸ்கொயர் minus 2v ஸ்கொயர் by 2v. ஓகேங்களா. 1 இங்கே பாருங்கள், 3v ஸ்கொயரில் ஒரு 2v ஸ்கொயர் போச்சுன்னா என்ன இருங்க, ப்ளஸ் v ஸ்கொயர் பை 2v. இங்கே என்ன இருக்குங்கன்னா q இன்ட்டு dv by dqங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன், வேரியபிள் ஆர் செப்பரபிள் எல்லாமே வந்து வேரியபிள் வந்து ஒன் சைடு ஒரு வேரியபிளும் அனதர் சைடு வந்து அனதர் வேரியபிளும் கொண்டு போகிறேன். அப்போ dv by இந்த 1 + v ஸ்கொயர் பை 2v அப்படின்ட்டு மல்டிப்ளை இந்த டிவைட் ஆகிடுச்சு. இது டிவைட் அந்த போச்சுன்னா
மல்டிப்ளை ஆயிரும் dq இது q மல்டிப்ளை தானே வச்சுன்னா டிவைட் ஆயிடுச்சுங்க ஓகேங்களா. இப்போ இந்த 2v மேலே கொண்டு போகிறேன் பாருங்கள். 2v பை 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் இன்ட்டு டிவி ஈக்குவல் டு dq பை q ஓகேங்களா. ரெண்டு சைடு என்ன பண்ணாமல் போத் சைடு ஆஃப் இன்டகரல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்டகரல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இது பாருங்கள். இதை கீழே இருக்கிற டிஃப்ரென்ஷியல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 0 ப்ளஸ்ஸு 2v அப்படின்னு கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியல் பண்ணால் 0 இது 2v அப்படின்னு வந்துடுங்க. அப்போ நான் என்ன எழுதிக்கிறேன்னா f dash ஆஃப் எக்ஸு பை f ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்டகரல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது என்ன பண்ணிக்கலாம் log ஆஃப் f ஆஃப் எக்ஸு ப்ளஸ் c அப்படின்னு எழுதிக்கிறேங்க. f dash ஆஃப் எக்ஸ் பை f ஆஃப் எக்ஸ் இன்ட்டு dxனா log f ஆஃப் எக்ஸ் ஓகேங்களா. அது இதை டிஃப்ரென்ஷியல் பண்ணி மேலே இருந்துச்சு அப்படின்னா log யூஸ் பண்ணிக்கலாங்களா. அப்போ log ஆஃப் 1 ப்ளஸ்ஸு வி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பை க்யூவை வந்து இன்டகரல் பண்ண அப்படின்னா எழுதலாம் log சரிங்களா q ப்ளஸ்ஸு log என்ன பண்ணுறேன் log c வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ அது log c எல்லாமே லாகில் இருக்குன்னா log c எழுதிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா log a ப்ளஸ் log b log a பிங்களா. அப்போ log qc log a ப்ளஸ் log b log ab அப்படின்னு எழுதிட்டேங்க. இங்கே log ஆஃப் 1 ப்ளஸ்ஸு வி ஸ்கொயர் ஓகே log கேன்சல் பண்ணிடுறேன். 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு qc ஓகேங்களா. இப்போ விக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் y ஈக்குவல் டு vq. அப்போ க்யூக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாங்களே y பை v அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறேன் சரிங்களா. y பை v இல்லைன்னா v நம்ம என்ன பண்ண போகிறோம் விக்கு தான் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ விக்கு சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வருங்க y பை q ஈக்குவல் டு v சரிங்களா. விக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ y ஈக்குவல் டு vq. அப்போ v மட்டும் வச்சுட்டேங்க தானே வச்சுன்னா q அப்படின்னு மல்டிப்ளை தானே டிவைட் ஆயிடுச்சு. இப்போ சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன வரப்போகுதுங்கன்னா 1 ப்ளஸ்ஸு வி ஸ்கொயர் என்னங்க y ஸ்கொயர் பை q ஸ்கொயர் ஈக்குவல் டு qc அப்படின்னு எழுதி போகிறேன். இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். இது கிராஸ் மல்டிபிள் பண்ணால் q ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் பை q ஸ்கொயர் இது கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஈக்குவல் டு qc ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த q ஸ்கொயரை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ q ஸ்கொயர் ப்ளஸ்ஸு y ஸ்கொயர் ஈக்குவல் டு q ஸ்கொயர் இன்ட்டு q கியூப் ஈக்குவல் q கியூப் இன்ட்டு c அப்படிங்கிறது ஆன்சர் ஓகேங்களா. q ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கிராஸ் மல்டிபிள் பண்ணால் q இன்ட்டு q ஸ்கொயர் q கியூப் இன்ட்டு c அப்படின்னு கொடுத்துருக்கான். ஆனால் அவன் என்ன கொடுத்துருக்கான கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா அவன் என்ன கொடுத்துருக்கான் அவுட்புட் கொடுத்துருக்கான். அவுட்புட் இஸ் 1 யூனிட் அண்ட் ரெவென்யூ இஸ் 5 அப்படின்னு கொடுத்துருக்கான் சரிங்களா. அதில் கொடுத்துருக்கிற கொஷினில் பாருங்கள் கிவன் அவுட்புட் கொடுத்துருக்கான். அவுட்புட் இஸ் 1 யூனிட் சரிங்களா அண்ட் ரெவென்யூ இஸ் 5 அப்படின்னு கொடுத்துருக்கான் ஓகேங்களா. அப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா இந்த 1 யூனிட்ஸ் அவுட்புட் 1 யூனிட்ஸ் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கொடுத்துருக்குது y அப்படின்னு எடுத்துட்டேன் அப்படின்னா q அப்படின்னு எடுத்துக்கிறேன். அவுட்புட் அவனே கொடுத்துருக்காங்களா நம்ம மேலேயே கொடுத்துருக்காங்களா அவுட்புட் q அப்படின்னு கொடுத்துருக்கான். ரெவென்யூ வந்து y அப்படின்னு கொடுத்துருக்கான். கொஷின்லேயே மார்ஜின் ரெவென்யூ y அப்படின்னு கொடுத்துருக்கான். y ஆஃப் அவுட்புட் அப்போ y ஆஃப் அவுட்புட் அப்படின்னா y ஈக்குவல் டு 1 சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்கான் q இஸ் த ரெவென்யூ அப்படின்னு அவனே கொடுத்துருக்கான். அப்போ qங்கிறது என்ன பண்ணுறான் ரெவென்யூ y ஆஃப் அவுட்புட் q இஸ் given by அப்படின்னு கொடுத்துருக்கான் சரிங்களா. அவன் கொடுத்துருக்கிறதுல நான் என்ன எழுதிக்க போகிறேன் அப்படின்னா y அப்படிங்கிறது நான் என்ன பண்ண போகிறேன் கொடுத்துருக்கிற கொஷினில் சரிங்களா. கொடுத்துருக்கிற கொஷினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா இந்த மார்ஜின் ரெவென்யூ y அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ மார்ஜின் ரெவென்யூ ஈக்குவல் டு y அப்போ y ஈக்குவல் டு 5ங்க சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஆஃப் அவுட்புட் q அப்போ q ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. மார்ஜின் ரெவென்யூ அவனே கொடுத்துருக்கான் கொஷின்லேயே மார்ஜின் ரெவென்யூ இஸ் 5 அப்படின்னு கொடுத்துருக்கான். அவுட்புட் வந்து q அப்படின்னு கொடுத்ததுனால அது 1 அப்படின்னு கொடுத்துருக்கான். அவன் கொஷின்லேயே கொடுத்துருக்கான் மார்ஜின் ரெவென்யூ y அப்படின்னு கொடுத்துருக்கான். ஆஃப் அவுட்புட் வந்து q அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ y ஈக்குவல் டு 5 q ஈக்குவல் டு 1 இதில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணால் அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு q சரிங்களா. அப்போ qங்கிறது 1 கியூப் இன்ட்டு c 1 ப்ளஸ்ஸு 5 ஸ்கொயர் பண்ணால் 25 ஈக்குவல் டு 1 கியூப் 1 c அப்போ என்ன எழுதிக்கலாங்க c ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 1 26. அப்போ சியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இந்த சியோட வேல்யூ கண்டுபிடிச்சி எடுத்து சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா q ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாங்க 26ங்களா 26 q கியூப் ஓகேங்களா. இதுதான் நமக்கு தேவையானது
தேவையான ஈக்குவேஷன். அப்போ என்ன எழுதிக்கிறேன், the total revenue the total revenue function is q square y square equal to 26 q cube. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் ஃபங்க்ஷன், ரெவென்யூ ஃபங்க்ஷன்.